முதல்ல இந்த ஜனநாயகன் படத்தை எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் அதை வெளியிட்டு விட்டார்கள் என்று ஒரிஜினல் குற்றச்சாட்டு சொல்றாரு. அதை தான் நம்ம செங்கை பத்மநாபனும் ஆமோதிக்கிறார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? திரைத்துறையில இருக்கிறீங்க, ஒரு திரைப்படம் அது பைரசியா வெளியாகுது, வெளியான பிறகு வெளியாகுது, அதற்கு முன்னரே வெளியாகுது, இந்த காட்சிகள் இந்த திரைப்படங்கள் முழுமையாக வெளியாகுது, அது இப்போது வெளியாகுது. இதற்கு என்ன காரணம் பின்னணின்னு உங்களுக்கு தெரியும். இந்த நெறியாளர் எப்படிலாம் பூசுறாரு பாருங்க, மழுப்புறாரு. கோடகி அபரகாவுக்கு இதனோட முழு பின்னணி விவரம் நல்லா தெரியும். நீங்க சொன்னீங்க அது உண்மையா அப்படின்னு எனக்கு இந்த திரைத்துறையை பத்தி அவ்வளவு தெரியாததுனால கோடகி பைரசியா சார் ஏற்கனவே முடக்கிட்டாங்க. அந்த மூவி பைரசி அடங்குமா? சார் வணக்கம். இப்ப அண்ணன் செங்கை அண்ணன் பேசும்போது சொன்னார், ரொம்ப தெளிவா அவர் சில விஷயங்களை பேசியிருக்காரு. எழுச்சி, எம்ஜிஆர் வந்தப்ப எழுச்சி, எப்படி மொழி போராட்டம் அப்போ ஒரு எழுச்சி அப்படின்னு பேசினார். அண்ணன் என்னை விட வயசுல மூத்தவர், அவர் எதோட ஒப்பிடணும்னு தெரியல. அது ரொம்ப வருத்தமா ஒரு விஷயம். மொழி போராட்டம், இந்தி பிரச்சார பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஒரு நடிகர் வர்றதை வேடிக்கை பார்க்க வர்றதையும் எழுச்சின்னு எப்படி கனெக்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அவரு ஆதங்கம் இல்லனா அவர் அந்த ஆதரவு கூட்டணியில இருக்காரு, அதனால அப்படித்தான் அவர் பேசுவாரு, பரவாயில்ல. விஜய் பாக்குறதுக்கான அந்த ஆர்வம் அந்த கூட்டத்தை கொஞ்சம் மிகைப்படுத்திட்டு வரணும்ல. ஆனா அந்த கூட்டம் நெல்லை தூத்துக்குடியாக இருக்கட்டும், இங்க மதுரை சிவகங்கையா இருக்கட்டும், அந்த விஜய்க்கான அந்த கூட்டத்தை நம்ம பெரிய அளவுல கூட்டம் இருக்கு. பலமுறை நான் ஆணித்தரமா சொல்லியிருக்கிறேன், அழுத்தமா சொல்லியிருக்கிறேன். பல மாவட்டங்கள்ல இருந்து வேன்ல, பஸ்ல, அவனுடைய மினி வேன்ல கூட்டப்பட்ட கூட்டம். அது அவங்க கூட்டம் கலைஞ்சி போய் அவ்வளவு வேன்கள் போனது வீடியோ ஆதாரங்களே நிறைய இருக்கு. பல முறை இதே சத்தியத்துல நிறைய நேரம் உறுதிப்படுத்திருக்கேன். அதோட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. இப்ப நம்ம அதை பேச வேணாம் சார், பேச வேண்டிய விஷயம் வேற. ஏன்னா இன்றைக்கு இந்த ஜனநாயகன் படம் ஏன் வெளியானது, இணையத்தில் எப்படி வெளியாச்சு இவர் சொல்றாரு. அந்த நீங்க சொன்னீங்கல்ல, ஆதவ் என்கிற அந்த மேலாண்மை பொதுச் செயலாளர் வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதையுமே பேசாத ரொம்ப உத்தம புத்திரர் பேசுறாரு. அது எல் முருகன் தான் காரணம், உதயநிதி காரணம். அடிப்படையில அறிவே இல்லாதவர்கள் தான் ரெண்டு பேருமே. ஏன்னா இந்த பேசுற யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு சினிமாவும் தெரியல, அடிப்படை அறிவும் இல்ல. கடினமான வார்த்தை இல்ல சார், உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்ல வரேன். ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, சார் இது முழுக்க முழுக்க படம் வெளியாகாத படம், முடக்கப்பட்டிருக்கு. படத்தினுடைய மொத்த கண்டென்ட்டும் யார்கிட்ட இருக்கு? தயாரிப்பாளர். அதாவது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஒண்ணு, அதோட இயக்குனர் அவர் தான் மொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல கண்டென்ட் வச்சிருப்பாரு, அல்லது எடிட்டர் கட்டுப்பாட்டுல இருக்கும், அல்லது அது அவங்க எங்க ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கும். அது இல்லன்னா அந்த நடிகர் பிரபலமான நடிகர்னா நடிகர் கட்டுப்பாட்டுல இருக்கும், தயாரிப்பாளருக்கு அங்க வேலை கிடையாது. அப்ப இது HD பிரிண்டாக வெளியாயிருக்குன்னா முழுக்க முழுக்க இது அரசியல் படம். இந்த நேரத்தில் இந்த படத்தை வெளியிட்டு அதன் மூலமா, ஏன்னா இவங்க பிரச்சாரம் செல்படுத்த மாட்டேங்குது. இது வரைக்கும் 54 பேரை சாவடிச்சிருக்காங்க, இன்னும் பல பேர் கை கால் உடைஞ்சிருக்கு, மண்டை உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு கூட விபத்து சார், இன்னைக்கு கூட விபத்து. தொடர்ச்சியாக இவர் வெளியில வந்தாலே அந்த இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, அந்த பெரிய பஸ் எடுத்துட்டு போனாருன்னா ஆளை காவு வாங்கிடுறாரு, சின்ன வேன் எடுத்துட்டு போனாருன்னா கை கால் உடையுது. ரெண்டு தான் வித்தியாசம், வேற ஒன்னும் வித்தியாசமும் இல்ல. இந்த ஜனநாயகன் படம் 500 கோடி போச்சுன்றார் அண்ணன். 500 கோடி போச்சுன்னா தயாரிப்பாளருக்கு நஷ்டம் சார். எப்படி வெளியாச்சு? உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு பொருள் உங்களுடைய நாலேஜ் இல்லாம, உங்களுடைய அனுமதி இல்லாம விஜய் தான் சார் வெளியிட்டு இருக்காரு. விஜய் தான் வெளியிட்டிருக்கார். விஜயனுடைய ஆதரவாளர்கள் ஆதரவை பெறுவதற்காக தேர்தல் நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் முடக்கி வச்சிருக்கு, அரசாங்கம் முடக்கி வச்சிருக்கு. அந்த அடிப்படையில இவர்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம இந்த படத்தை வெளியிட்டுட்டா விட்டு விட்டா வருது. இப்ப ஒரு எச்சரிக்கை விடுறாங்க, நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதான் மொத்தமா எல்லாம் வெளியே வந்துருச்சு, என்னென்ன வரணுமோ அத்தனையும் வெளியே வந்துருச்சு. அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் அதுல என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி முழுக்க அது அரசியலுக்காக எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை தேர்தல் நேரத்தில் வெளியிடாம தேர்தலுக்கு பின்னாடி வெளியிட்டா மீம் கண்டென்ட்டா மாறிடும், அது கிண்டலா போயிடும். ஏன்னா தேர்தல் இவங்க நினைக்கிற மாதிரி நடக்க போறது இல்ல. மக்கள் எழுச்சின்றது எப்படி தெரியுமா வரணும்? தன் எழுச்சியா வரணும், கூட்டக்கூடாது ஆளை. வேன்ல, பஸ்ல, ஆட்டோல, நீங்க வேற வேற மாவட்டங்கள்ல கூட்டக்கூடாது.